மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கிறதே, சொத்து வரி உயர்ந்திருக்கிறதே என்று, நாம் பத்திரப்பதிவு கட்டணம் உயர்ந்திருக்கிறதே என்று சொன்னால் அவர்கள் அதற்கு சொல்லுகிற ஒரே பதில், மத்திய அரசு சொன்னது, அதனால் நாங்கள் அந்த கட்டடங்களை எல்லாம் உயர்த்தினோம் என்று சொல்லுகிறார்கள். அதே சட்டமன்றத்திலே மத்திய அரசு எங்களை வஞ்சிக்கிறது, மத்திய அரசு எங்களுக்கு நிதி தரவில்லை என்று சொல்கிறார். புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்கள் மத்திய அரசிலே மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களை சந்தித்து 2999 கோடி ரூபாய் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு பெற்றுக் கொடுத்தார்கள். கல்விக்கு நிதி வேண்டும் என்று சொன்னார்கள். இன்றைக்கு கல்விக்கான நிதி 450 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மெட்ரோ 2ஆம் கட்ட பணிக்கு நிதி வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். இன்றைக்கு 2ஆம் கட்ட திட்ட பணிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பேரிடர் மேலாண்மை நிதி வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு பேரிடர் மேலாண்மை நிதி இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேசிய பேரிடரிலிருந்து மாநில பேரிடர் நிவாரண நிதிக்கு இன்றைக்கு வந்திருப்பதை துணை மானிய கோரிக்கையிலே இந்த அரசு குறிப்பிட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் தங்களுடைய இயலாமையை மறைப்பதற்கு, தங்களுடைய ஃபெயிலியர் மாடலை மறைப்பதற்காக அவர்கள் மின்சார கட்டணத்தை உயர்த்தினால் இன்றைக்கு மத்திய அரசு தான் சொன்னது, அதனால் உயர்த்தினோம். சரி, மத்திய அரசு சொல்றதெல்லாம் நீங்கள் கேட்கிறீர்களா என்று சொன்னால், மத்திய அரசு எங்களுக்கு நிதி தரவில்லை, நிதியை குறைத்து விட்டார்கள் என்று ஒப்பாரி வைப்பதற்கு எதற்கு சட்டமன்றம்? ஆகவே ஆட்சி அதிகாரம் உங்கள் கையிலே இருக்கிறது. அதை மறந்துவிட்டு நீங்கள் எப்போதும் போல ஒரு எதிர்க்கட்சி வரிசையில் இருப்பவரை போல இன்றைக்கு 39 நாடாளுமன்ற உறுப்பினர் கையில வைத்திருக்கிறீர்கள். அதை மறந்துவிட்டு நீங்கள் பேசுகிறார்கள்.